ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. மகாபிரிவாளோட பிறந்தநாள் அன்னைக்கு வெளியூர்லேருந்தெல்லாம் பல வைதிகர்கள் ஸ்ரீமடத்துக்கு வந்திருந்தா. பெரியவாளுக்காக ஜப ஹோமங்கள் செய்யும் விருப்பத்தோடு வந்திருப்பதா விண்ணப்பிச்சும் கொண்டா. அதெல்லாம் வேண்டாம், எல்லாரும் 1008 தடவை காயத்ரி ஜபம் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஸ்ரேயஸ் உண்டாகும், அது போதும் அப்படின்னு உறுதியாக சொன்னால் மகா பெரியவா. வேத பண்டிதர்கள் பின்வாங்கவில்லை. பல ஊர்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம், பெரியவாளுக்காக ஹோமம் செய்யணும் அப்படிங்கிற ஆசையோடு வந்திருக்கோம், பெரியவா மனசு இறங்கணும் அப்படின்னு கேட்டுண்டா. உங்களுக்கெல்லாம் ஹோமம் செய்யணும்னு ஆசை அப்படித்தானே? ரொம்ப சரி, அப்படியே பண்ணுங்கோ அப்படின்னு பெரியவாள் அனுமதி கொடுத்தோடனே வைத்தியர்களுக்கெல்லாம் பரம சந்தோஷம். ஆனால் அந்த சந்தோஷம் 2 வினாடி கூட நீடிக்கலை. ஆனால் எனக்காக செய்ய வேண்டாம், லோகக்ஷேமத்துக்காக சங்கல்பம் பண்ணிட்டு செய்யுங்கோ அப்படின்னா பெரியவா. ஒரு வைதிக பெரியவா உத்தரவுப்படி உலக சேமத்துக்காக உலகத்தில் உள்ள எல்லாரையும் உத்தேசித்து ஆயுஷ்ய ஹோமம் மிருத்யுஞ்சய ஹோமம் செய்கிறோம் அப்படின்னு சமத்காரமாக பதில் சொன்னார். இந்த ஹோமங்கள்லாம் பெரும்பாலும் தனிநபரை உத்தேசித்து தான் செய்யப்படுறது வழக்கம். உலக நன்மைக்காக என்று பொதுவான சங்கல்பத்தினிடையே பெரியவாள் நாம நட்சத்திரத்தை சேர்த்து விடலாம் அப்படிங்கிறது வைதிகர்களோட உள்நோக்கம். பெரியவாள் சொற்படி உலக நன்மையும் ஆயிற்று, நம்ம ஆசைப்படி பெரியவாள் நன்மையும் ஆயிற்று என்று அவர் மனம் கணக்கு போட்டது. பெரியவாளுக்கு வேத விற்பனர்கள்ட மிகவும் பாசம் உண்டு. இந்த சலுகையை அவர்களும் தெரிஞ்சுட்டுருக்கா. நீ என்ன பேச்சில் ஜெயிச்சுட்ட, உலக சேமத்துக்காக நீங்கள்லாம் ஜபம் ஹோமம் பண்ணால் அந்த பலன் உலக ஜனங்களில் நானும் வருவான் அப்படிங்கிறதுனால எனக்கும் கிடைக்கும் தானே அப்படின்னா பெரியவா. பெரியவாளின் வாக்கு எப்போதும் தர்மத்தின் அடிப்படையிலேயே அமர்ந்திருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கரா.